அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகளை தேடுறோம் இல்லைங்களா? ஆனால் எதனால் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த காரணங்களை எல்லாம் சரி பண்ணாதானே நம்ம ஏற்றின ஹீமோக்ளோபின் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கான காரணங்கள்லாம் என்ன, நிரந்தரமாக இந்த காரணங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கான வீட்டு குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஏங்க ஹீமோக்ளோபின் லெவல் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இந்த ஹீமோக்ளோபின் அளவு சில பேருக்கு பார்த்தோம்னா எப்பயுமே கம்மியாகவே இருக்கும். இது வந்து பரம்பரையாகவே கம்மியாக இருக்கும். ஸோ பரம்பரை ரீதியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அனிமிக்காக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். எல்லாருக்குமே 10, 11 இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்க்ரீஸே ஆகாது என்ன மெடிசன் கொடுத்தாலும். ஸோ ஜீன் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. பரம்பரை நம்மளுடைய மரபணு சார்ந்த விஷயங்கள் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ எப்பயுமே ஹீமோக்ளோபின் கம்மியாகவே இருக்குன்னா அதுவும் ஒரு காரணம் இருக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே வயது அதிகமாக இப்போ சிறு வயசு குழந்தைகளுக்குனா ஹீமோக்ளோபின் எல்லாம் 15 அந்த மாதிரி இருக்கும். வயது இன்க்ரீஸ் ஆக ஹீமோக்ளோபினுடைய லெவல், குறிப்பாக வந்து பெண்கள் வந்து மாதாந்திர ருது வெளிப்படும் பொழுது மந்த்லி மென்ஸ்ட்ரேட்டிங் விமனாக இருந்தாங்கன்னா ஹீமோக்ளோபினுடைய அளவு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து அதிகமான ரத்தப்போக்கு இருக்கு, எனக்கு வந்து மந்த்லி சைக்கிள் கரெக்டாக இருக்கு டாக்டர், எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு நாளைக்கு நான் வந்து 6லேருந்து 8 பேட் மாற்றுவேன், 2 நாள் தான் ஃப்ளோ இருக்கும், ஆனால் 6 to 8 பேட்ஸ் மாற்றுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த ஏன் ஓவர்ஃப்ளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி சில பெண்கள் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சிக்கன் சாப்பிட்டா மட்டும் மூலத்துலேருந்து ரத்தம் வருது, மோஷன் போகிற இடத்துலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த பைல்ஸில் வரக்கூடிய பிளட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேப்பை திருவித்த மாதிரி நிறைய ஃப்ளோ இருக்கும். ஸோ இதுக்கு தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மாதத்துக்கு 4 நாள் ஆகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக ரத்தம் வெளியே போயிட்டே இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்தோ இல்லை நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்தோ, அசைவ உணவுகள் தேவையில்லாமல் எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது நிறைய எடுக்கும் பொழுதோ லிவர் டிஸார்டர், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால கல்லீரலுடைய செயல்திறன் குறையிறதுனால ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பை பர்த்டே மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசிஸில் அதனுடைய தோற்றத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய சிறுநீரக நோயாளிகள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சிறுநீரகத்தினுடைய செயல்திறன் குறைஞ்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹீமோக்ளோபினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த சிறுநீரகமும் ஹீமோக்ளோபின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் கூடுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலிக்காக மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும். இருதய நோயாளிகள் அதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மருந்துகளுடைய விளைவுகள் காரணமாகவும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவாக இருக்கும். இப்போ எப்படி வந்து கால்சியம் நம்ம உடம்புல அதிகமாக சேரணும் அப்படின்னா விட்டமின் D தேவையோ, அதே மாதிரி நம்ம ஹீமோக்ளோபினுடைய அளவு ரத்தத்தில் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வைட்டமின் C தேவை. ஸோ வைட்டமின் C சத்து குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பெண்களுக்கு வந்து புளிப்பு சுவைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ யாரெல்லாம் நிறைய புளிப்பு சாப்பிட்றாங்களோ, புளிக்குழம்பு, புளி சாதம், வத்த குழம்பு, இந்த மாதிரி புளிப்பில் செஞ்ச உணவுகள் அதிகமாக புளி சேர்த்து நிறைய சாப்பிட்றாங்க, புளி ரசம் வச்சு டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினுடைய அளவு
குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குடல் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டோன்னே 3 வேளையை நான் மோஷன் போயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஹீமோகுளோபினோடைய அளவு குறைவாகத்தான் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குடலில் நம்மளோட உணவில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் உறிஞ்சப்படாது. அப்போ அந்த சத்துக்கள்லாம் வெளியே போகும் பொழுது ரத்தத்தில் ஹீமோகுளோபினோடைய அளவு குறைவாக இருக்கும். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஏன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையா நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நிறைய முயற்சிகள் எடுப்போம். ஆனால் குடல் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது ஏன் ஹீமோகுளோபின் குறையுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்போ இதில் எந்த காரணமாக இருந்தாலும் காரணமே இல்லாமல் ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்பயுமே குறைவாகவே இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்மளையே அறியாமல் ஒரு மூச்சு வாங்குறது இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், தலைச்சுற்றல் இருக்கும், ஒரு உடலில் வந்து ஒரு சோர்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான மூலிகை குறிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கீழாநெல்லி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இல்லைங்களா. இந்த மூலிகை வந்து நார்மலாக நம்ம வீட்லேயே இருக்கும், இல்லைன்னா நம்ம பொடியாகவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து வேரோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். அந்த மாதிரி இந்த கீழாநெல்லியை பச்சை மூலிகையாக நிறைய கலெக்ட் பண்ணி நல்லா அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணி விடாமல் அரைச்சோனாலே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியாக விழுது மாதிரி வரும். அதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு நிழல் காய்ச்சலாக ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சு எடுத்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 2 உருண்டை வீதம். ஏன்னா டெய்லி நம்ம போய் கீழாநெல்லியை நம்ம வந்து சிட்டிஸில் இருக்கோம், பொறிச்சிட்டு வந்து காலைல சாப்பிட முடியாது. அப்படி டெய்லி உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குன்னா ரொம்ப நல்லது, தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். முடியாதவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் 2 உருண்டை மோரில் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக 48 நாள் சாப்பிடும் பொழுது கல்லீரல் செயல்திறன் குறைபாடு, மண்ணீரல் செயல்திறன் குறைபாடு, சிறுநீரக ஆற்றல் குறைபாடு, அதே மாதிரி உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணுக்களுடைய செயல்திறன் குறைபாடு, உங்களுடைய அதிக உதிரப்போக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பைல் சார்ந்த மூலம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய இரத்தப்போக்கு, இது எந்த காரணத்தினால இருந்தாலும் இருதய நோய்க்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாத்திரை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொன்னோம். இதில் எந்த காரணமாக இருந்தாலும் குடல் சார்ந்த பிரச்சனை, இதில் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சீர்படுத்தி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களையும் அதிகரித்து ஹீமோகுளோபின் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த கீழாநெல்லி கற்க மாத்திரை. ஸோ இதை காலையில் உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி தொடர்ச்சியாக 2 உருண்டை 40, குறிப்பாக அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு சுண்டக்காய் அளவு இருந்தால் போதுமானது தான். அந்த மாதிரி 2 உருண்டை தொடர்ச்சியாக 48 நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மோரில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே சரியாயிட்டு நம்மளோட ஹீமோகுளோபினுடைய அளவு என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.